தமிழக வெற்றிக் கழக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததா அல்லது ஏமாற்றத்தை அளித்ததா என்பது குறித்து இந்த சிறப்பு விவாதத்தில் நம்ம வாதிக்க இருக்கிறோம். அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் 2026-27 முழுமையான பட்ஜெட், தமிழக வெற்றிக் கழக அரசின் முதல் பட்ஜெட் எப்படி இருந்தது என்பது குறித்து நம்முடைய அரசியல் விமர்சகர் பிரான்சிஸ் பாஸ்டன் நம்மோடு இணைந்திருக்கிறார். இதே போல் திமுகவின் தேர்தல் பணிக்குழு தலைமைச் செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் மாணவரணி அமைப்பாளர், தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரான இள புகழேந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். முதலில் இள புகழேந்தி சார், இந்த நிதிநிலை அறிக்கை மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ததா? நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? என்ன பூர்த்தி செய்யலை, என்ன மாற்றத்தை இது ஏற்படுத்தலை? அதாவது அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு பட்ஜெட் உங்களுக்கு தெரியலன்னா மற்றவங்களை கேட்க, இல்ல அதிகாரிகளுடன் கலந்து என்ன எதுவுமே சொல்லிக்காம என்னுடைய கற்பனையில வர்றதெல்லாம் சொல்லிட்டு கூடாது. எதுக்காக இது குறிப்பிடுறோம்னா, எதிர்பார்ப்பு, மக்கள் எதிர்பார்ப்புல குறிப்பாக மகளிர். மகளிருக்கு நீங்க என்ன சொன்னீங்க? உரிமை தொகை 2500 நீங்க. இப்ப அந்த 2500 பற்றி ஒரு சிறு வார்த்தை கூட இந்த பட்ஜெட்ல எதுவும் குறிப்பிடுங்க. அது ஒரு பெரிய ஏமாற்றம் தானே. அதை போலவே மாணவர்கள், இளைஞர்களுக்கு மாதம் 4000 நீங்க. அந்த 4000 அப்படின்றத பத்தியும் ஒரு வார்த்தை கூட எதுவும் எந்த இடத்துலயும் இந்த பட்ஜெட்ல இல்ல. அப்ப அது ஏமாற்றம் தானே. அதை போலவே விவசாயிகளுக்கு கடன், நாங்க முழுமையாக கடனை தள்ளுபடி பண்ணுவோம், நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே எங்க பட்ஜெட்ல தள்ளுபடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கு அந்த விவசாய கடன்களை பற்றி எதை பற்றியும் பேசவே இல்லை. ஆக எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றிலும் ஏமாற்றங்களை கொடுத்திருக்கிற இந்த பட்ஜெட் ஏமாற்றம் மட்டும் கொடுத்திருக்குன்னு நான் சொல்லல. எல்லோரையுமே ஏமாளிகளாக நினைக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த தாவேக அரசு இருக்கு. எல்லாரையும் சாதாரணமா ஒன்றும் தெரியாதவங்க, நம்ம எதை வேணா சொல்லலாம், எப்படி வேணா செய்யலாம் என்கின்ற விதமாக அவர்கள் போட்டிருக்கின்ற ஒவ்வொரு திட்டமும் என்ன ஒண்ணு வேணா. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். மீன்பிடி நிவாரணம் அந்த தடைக்காலம் இருக்கு. அந்த தடைக்காலத்துல நல்லா நினைச்சு பாருங்க, 2023 திராவிட முன்னேற்ற கழகம் அரசு, திராவிட மாடல் அரசு இருக்கும் பொழுதே மக்கள் முதல்வராக இருக்கிற எங்கள் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் காலத்திலே 8000 அந்த நிவாரண தொகை கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல பாருங்க, எந்த அளவிற்கு இவர்கள் கெட்டிக்காரர்களோ அல்லது புத்தி இல்லாதவர்களோ அல்ல எதுவும் தெரியாதவர்களோ, நம்ம எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்களாம் தான் அதை கேட்டு சொல்லணும். ஏன்னா இன்னும் தோழர் இருக்கிறாரு, கேட்டு சொல்லலாம். 8000 ரூபாய் அன்றைக்கே கொடுக்கப்பட்டது நிவாரணமாக மீன்பிடி தடைக்காலத்துல. இப்ப இந்த பட்ஜெட்ல 7000 ரூபாய் தடைக்காலத்தில் மீனவர்களுக்கு நிவாரண தொகை உயர்த்தப்பட்டது. 7000 ரூபாய் உயர்த்தப்பட்டது. ஆக்சுவலா 1000 ரூபாய் குறைக்கப்பட்டது. இது கூட ஒண்ணு தெரியாம சொல்றாங்களா இல்ல யாரை ஏமாற்ற இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள்னு நமக்கே ஒண்ணும் புரியல. அதற்காகத்தான் நாம சொல்ல விரும்புறோம். இந்த அரசு என்பது ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பட்ஜெட் என்பது 0 என்றார்கள். எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் புகழேந்தி சார், நீங்க ஒரு எதிர்கட்சியா நீங்க அதாவது விமர்சிச்சிருக்கீங்க. நல்ல அம்சங்கள்ங்கிறது எதுவுமே இல்லையா சார்? தூத்துக்குடி, நெல்லையில ஒரு விண்வெளி தொழில்நுட்ப முதலீட்டு மண்டலம், இந்தியாவின் முதல் AI தலைநகரத்தை உருவாக்குறோம், நதிநீர் சுற்றுலா, நதிநீர் இணைப்புக்கான புதிய திட்டங்கள், திருவள்ளுவர் தினத்தன்று காகித மில்லத்து விருது, இது போன்ற திட்டங்கள்லாம் உங்களை ஒரு புதிய அரசுக்கு ஒரு புதிய முயற்சி. நீங்கள் கூறியது போல அந்த மீன்பிடி தடைக்காலத்தில் ஒரு சிறு தவறு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த முயற்சிகள் நம்ம பாராட்டலாம். நான் இன்னும் கூட தெளிவாக உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கு. இதுல அண்ணல் காகித மில்லத் அவர்களுடைய பெயரை ஒரு இடத்துக்கு வச்சிருக்காங்களா, அதெல்லாம் மரியாதைக்குரிய கண்ணியத்திற்குரிய காகித மில்லத் அப்படி என்பது நாம வரவேற்கிறோம், போற்றக்கூடியது. அதே நேரத்தில் இந்த பெயர் மாற்றங்கள் என்று வச்சுக்கிட்டு இப்போ கலைஞர் கனவு இல்ல திட்டம் என்பது வெற்றி வீடு திட்டம். இப்படி இந்த வெற்றின்னு ஸ்டிக்கர் எங்க ஒட்டி வச்சுக்கிட்டு ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள் தான். அந்த திட்டங்களுக்கு இந்த பெயர் மாற்றம்
அதை வெற்றி என்று காட்டுகின்ற போது இது என்ன வேலை? இதுதானே முக்கியம். நீங்க உங்களுடைய அரசு திட்டப்படி இவ்வளவு தொகைகளை ஒதுக்கி இருக்காங்க, இவ்வளவு செஞ்சிருக்காங்கன்னா பரவாயில்ல. நீங்க நல்லா இன்னொன்னு உங்களுக்கு குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்புறேன், எல்லாருக்குமே சொல்றேன், கணக்கு போட்டு பார்க்கணும். ஒரு பட்ஜெட்னா முதலமைச்சருக்கு தெரியணும். முதலமைச்சர் எங்க இருக்கிறாரு என்ன இருக்காருன்னு யாருக்குமே தெரியாம யாராவது நீங்க எடுத்துக்கிட்டு வாங்க நாங்க கையெழுத்து போடுறோம் பேசுறோம்லாம் இருக்கக்கூடாது. எதுக்காக இதை குறிப்பிடுறோம்னா, வருடத்திற்கு இப்ப திருமணத்துக்கு என்ன பண்றாங்களா இவர்கள், ஒரு சவரனும் அண்ணன் ஒரு சீர்திருத்தம், பட்டு புடவையும் அண்ணன் சீர்திருத்தம் இல்லையா? ஆமா, அந்த சீர்திருத்த கணக்கு போட்டு பார்த்தாங்க. ஒரு பெரிய அளவிற்கு ஒரு அலுவலக ரீதியாக பார்க்கும்போது தமிழ்நாடு முழுவதும் ஒரு வருடத்தில் 6 லட்சத்திலிருந்து 7 லட்சம் வரைக்கும் திருமணங்கள் நடைபெறும். அந்த திருமணங்களை நீங்க ஒரு சவரன் கொடுக்கும் பொழுது இன்னைய நிலைமை என்ன ஆகுது தெரியுங்களா? ரூபாய் 6864 ரூபாய் ஒரு கோடி, 6864 கோடி. அந்த திட்டத்துக்கு எல்லாருக்கும் இல்ல சார், இந்த 5 லட்சம் மாத வருமானத்துக்கு குறைவாக இருக்கக்கூடிய அந்த ஏதோ மாத வருமானத்துல ஒரு இது வச்சிருக்காங்க, ஒரு ஸ்லாப் வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் 6 லட்சம் பேருக்கு கொடுக்கல. இல்லடா, அதுதான் உங்களுக்கு சொல்றேன். இது நான் சொல்றது 6 லட்சம் 7 லட்சம் நடக்கிற கல்யாணம். ஆனா இவர்கள் அதற்கு பிறகு கணக்கு போட்டு ஸ்லாப் சொல்லும் போது நடுத்தர ஏழை எளிய குடும்பத்து திருமணங்கள் அப்படின்னும் பொழுது கூட அதையும் எடுத்து கணக்கு பார்க்கும் போது செலவு எவ்வளவு தெரியுங்களா? நாம போட்ட கணக்கின்படி 6000 கோடி. 6000 கோடி வருஷத்துக்கு செலவாகுது. இவங்க பட்டுப்புடவை வேற கொடுக்குறாங்களா, அது ஒரு 300 கோடிக்கு கிட்டத்தட்ட செலவு. எதுக்காக இதை குறிப்பிடுறோம்னா, சும்மா அறிவிக்கிறது, மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒண்ணுமே புரிய தெரியாதுன்ற மாதிரி இருக்கிறது. ஆனால் இவ்வளவு செலவும் வருது, இவ்வளவும் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அரசு எவ்வளவு ஒதுக்கி இருக்கு தெரியுங்களா? இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கிற தொகை ரூபாய் 812 கோடி. 812 கோடி ஒதுக்கி இருக்காங்களாம். ஆனா திட்டம் எல்லாத்தையும் செலவு பண்ணி பார்த்தா 6000 கோடிக்கு போகுதா? யாரை ஏமாத்துறது? மக்களை ஏமாத்துறீங்களா? இல்ல மக்களுக்கு ஒண்ணு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? என்ன அர்த்தம் இது? இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இந்த அரசாங்கம், முதலமைச்சர். நாம எதுக்காக கேட்கிறோம்னா, அதனாலதான் எங்களுடைய தலைவர் என்ன சொன்னாரு, மக்கள் முதல்வர் தலைவர் தலைமை என்ன சொன்னாரு தெரியுங்களா? எதிர்பார்ப்போடு நீங்க கேட்டாலும் சொல்ற எதிர்பார்ப்பு, மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்பு, பிளாஸ்ட் அப்படின்னு நினைச்சாங்க. கடைசியில எல்லாத்தையும் வெளியிட்ட பிறகுதான் தெரியுது இது வேஸ்ட் ஆகிவிட்டது அப்படின்னு அவரு முதலமைச்சருக்கு புதிய மொழியை சொன்னாரு. வேற ஒண்ணு இல்ல.